ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சிஸ்டர். இது பார்த்தீங்கன்னா தங்கமயில் டிஜி கோல்டு. இந்த ஆப்பில் நீங்கள் 100லேருந்து கோல்டை சிறுக சிறுக சேகரிக்கலாம். பட் இதில் ஒரு ட்ரிக் இருக்குது. இந்த ஆப்பில் நீங்கள் கேஷ் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அது என்ன ட்ரிக்குன்னு இப்போ பார்க்கலாமா? இப்போ நீங்கள் இதில் உங்கள்கிட்ட ஒரு 500 இருக்குது, பே பண்ண போகிறீங்கன்னா நம்மளாம் என்ன பண்ணுவோம், டைரெக்டாக 500 இதில் போய் பே பண்ணிடுவோம். இல்லை 1000 ருபீஸோ நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குமோ அதை போய் பே பண்ணிடுவோம். பட் இதில் அப்படி பே பண்ணக்கூடாது. இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதில் இந்த சேவ் நவ் ஆப்ஷனில் போயிட்டு இப்போ இங்கே பாருங்கள், 100 ருபீஸ் நீங்கள் போட்டிங்கன்னா 0.008 மில்லி வருதா? அதுவே நீங்கள் டைரெக்டாக இதில் 1000 ருபீஸ் போடுறீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், 0.076 மில்லிகிராம் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அதுவே நீங்கள் 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு 0.080 மில்லிகிராம் கிடைக்கும். 4 மில்லிகிராம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ நம்ம போடுற அதே 1000 ருபீஸ் தான். பட் நீங்கள் போடுற விதத்தை பொறுத்து தான் இதில் அந்த மில்லிகிராம்ஸ் ஆட் ஆகும். இப்போ 500 நீங்கள் டைரெக்டாக போட்டாலுமே 0.038 மில்லிகிராம் தான் ஆட் ஆகுது. அதுலேயும் நம்மளுக்கு இப்போ 100 போட்டிங்கன்னா 0.08 மில்லிகிராம். அதுவே இப்போ 500 போட்டிங்கன்னா உங்களுக்கு 0.038 மில்லிகிராம் தான் ஆட் ஆகுது. அப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 2 மில்லிகிராம் உங்களுக்கு லாஸ் தான் ஆகும் நீங்கள் 500 ஒன் டைமில் பேமெண்ட் பண்ணிங்கன்னா. பட் நீங்கள் 100 கொஞ்சம் டைம் எடுத்து 100 நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கேயே 30 மில்லிகிராம் வரும். ஸோ 1000 ருபீஸ்க்கு நீங்கள் பே பண்ணிங்கன்னா 80 மில்லிகிராம் வரும் 100 பே பண்ணிங்கன்னா. பட் ஒன் டைமில் நீங்கள் 1000 ருபீஸ் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு 76 மில்லிகிராம் ஒன்லி தான் உங்கள் பாஸ்புக்கில் ஆட் ஆகும். ஸோ இதை பார்த்து நீங்கள் 100 பே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இந்த மில்லிகிராம் நீங்கள் அப்படி கொஞ்சம் சோம்பேறித்தனம் படாமல் 100 சேவ் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த 1 இயர் கம்ப்ளீட் ஆகும்போது உங்களுடைய அந்த மில்லிகிராம் கூட உங்களுக்கு நிறைய சேவிங்ஸை கொடுக்கும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதை நான் உங்களுக்கு பே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு இப்போ 100 ருபீஸ் பே பண்ணுறேன். 100 போட்டேன். எனக்கு 8 மில்லிகிராம் இருக்குது. இதில் பே நவ் கொடுத்துட்டு இப்போ நான் யூபிஐ யூஸ் பண்ணுறேன். ஜிபேயில் இப்போ 100 ருபீஸ் நான் பே பண்ணிட்டேன். இப்போ அது அந்த பாஸ்புக்கில் கரெக்டாக உங்களுக்கு 0.8 மில்லிகிராம் ஆட் ஆகிருக்கும். நான் இப்போ உங்களுக்கு அந்த பாஸ்போர்ட்டை ஷோ பண்ணி காமிக்கிறேன். இப்போ அந்த நம்ம சேவ் பண்ண 100 ருபீஸ் பே பண்ணோம் இல்லையா, இப்போ அந்த பாஸ்புக்கில் என்ட்ரி ஆகிருக்கிறத பார்ப்போம். இங்கே பாருங்கள், 100 ருபீஸ்க்கு எனக்கு 8 மில்லிகிராம் கிடச்சிருக்கு. ஏன்னா இதே தப்பை நான் நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன். எனக்கு அப்போல்லாம் இது தெரியாது. இது பாருங்கள் 500. இது ஒன் டைம் கோல்டு ரேட் ரொம்ப கம்மியாச்சு அப்படி சொல்லிட்டு 1 கிராம் அப்படியே சேம் அமௌண்ட்டு என்ன காமிச்சதோ 13,100 அப்படியே பே பண்ணிட்டேன். ஏன்னா அப்போ எனக்கு கடைக்கு போகிறதுக்கு நேரம் இல்லை, அதனால் ஆப்லேயே நான் பே பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி பே பண்ணால் நம்மளுக்கு 1 கிராம் சேம் அமௌண்ட்டே அக்கௌண்ட்டில் பாஸ்புக்கில் என்ட்ரி வந்துடுது. பட் நீங்கள் இந்த மாதிரி 500 இந்த மாதிரி வெயிட் இதுலேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். பட் வெயிட் வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா அந்த டிஸ்பிளேயில் காமிக்கிறது உங்கள் பாஸ்புக்கில் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிற அமௌண்ட்டு
1 மில்லிகிராம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வெயிட் வச்சுமே ட்ரை பண்ணாதீங்க. நான் இதோ இங்கே பாருங்கள், நான் வெயிட் வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன் பாருங்கள். 7 மில்லிகிராமுக்கு 0 அதான் 105 ருபீஸ் 56 பைசே அந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ நான் இதில் 7 கிராம் போட்டு இந்த அமௌண்ட் வந்துச்சு. பட் வந்து அதில் டிஸ்பிளே ஆன் அமௌண்ட் வேறு, எனக்கு பாஸ்புக்கில் என்ட்ரி அமௌண்ட்டு 1 மில்லிகிராம் கம்மியாக தான் ஆட் ஆச்சு. ஸோ நான் இப்போ அதையும் பே பண்ணுறதை விட்டுட்டேன். அதனால் நீங்கள் 100 முடிஞ்ச வரையும் கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் பே பண்ணுங்கள். இது வரையும் நான் பே பண்ணியிருக்க அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 26,163. பட் எனக்கு ஆவரேஜ் அமௌண்ட்டாக நான் இப்போ நகை எடுத்தேன்னா எனக்கு வந்து 12,914 ருபீஸ் அந்த மாதிரி ஆவரேஜ் ரேட்டில் நான் போய் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது ப்ராஃபிட் தான். பட் நீங்கள் வந்து டெக்னிக்கலாக யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆப்பை நம்ம வந்து ப்ராஃபிட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அன்றைக்கி வந்து என்கிட்ட ஷாப் போகிறதுக்கு நேரம் இல்லை, கையில் கேஷ் இருந்தது, நான் உடனே பேமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு அந்த 13,100ன்றது 1 கிராம் அப்படியே அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து எங்கன்னா ஒர்க் போவோம், எதனா வேலையாக இருந்தோம் அப்படின்னா இந்த ஆப் வந்து உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ரேட் குறையும் போது நீங்கள் அப்படியே செக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். குறையும் போது கேஷ் இருந்தால் நம்ம அதிலே பே பண்ணிக்கலாம். நம்ம கடைக்கு போய் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணோம், ஏன்னா நம்ம போகிறதுக்காட்டியுமே ரேட் ஈவினிங்கில் இன்க்ரீஸ் ஆயிரும். இல்லை இப்போ இந்த ஆப்லலாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 o'clock தான் அப்டேட் ஆகும். ஸோ நம்மளுக்கு 9:55 வரையும் டைம் இருக்கும் அந்த கோல்டு ரேட்டுக்கு. ஸோ கோல்டு ரேட் செக் பண்ணிவிட்டு இப்போல்லாம் வந்து கோல்டு ரேட்டு யூடியூப்லேயே ப்ரீவியஸாகவே அப்டேட்டும் பண்ணுறாங்க. மார்னிங் இந்த ரேட்டு ஏறும் அப்படி சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் கூட செக் பண்ணிவிட்டு நம்ம பே பண்ணிடலாம். இப்போ மந்த்லி பே பண்ணுறோம் அப்படின்னாலும் நம்ம அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு இதில் பே பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பே பண்ணி இந்த ஆப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.